வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, அதன் பிறகு நம்ம நாளைக்கான லெவல்ஸுக்கு ஸோ ஃப்ரைடே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 25,670 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஜோன் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஜோனுக்கு கீழ மார்க்கெட் மறுபடியும் கிராக் ஆச்சு. அதுவும் ஓப்பன்லேயே பிரேக் அவுட் ஆனா நல்ல ஒரு பியரிஷ் மூவ் இருக்கலாம்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோம். பட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, புல் பேக் ஆயிட்டு மார்க்கெட் அகைன் ட்ரெண்டுக்கு சாதகமா அதாவது அ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் வந்து டவுன்ல இருக்கு. பட் டே டைம் ஃப்ரேம் பைல இருக்கு. ஸோ டே டைம் ஃப்ரேம்க்கு சாதகமா கிராக் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் மார்க்கெட் 25,670ங்கிற ஜோனுக்கு மேல மறுபடியும் பிரைஸ் ஆக்ஷன் பைக்கு சாதகமா கிராக் ஆயிடுச்சு. ஸோ இங்க நான் புட் எடுத்திருந்தது மறுபடியும் ட்ரெண்ட் வந்து கிராக் ஆனதுனால, இந்த ஹைக்கு மேல நம்ம வந்து நான் வந்து கால் சைடுக்கு மாறிட்டேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எங்க போக சான்சஸ் இருக்கு? நெக்ஸ்ட் ஜோன் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற இன்ட்ராடே டைம் ஃப்ரேமோட வியூல இருந்து கிராக் ஆயிடுச்சு. ஸோ இட் வில் கோ அப் டூ நெக்ஸ்ட் ஜோன். ஸோ இந்த ஜோனுக்கு மேல மார்க்கெட் ட்ரேட் ஆகுறதுனால, நெக்ஸ்ட் ஜோனா பார்த்தீங்கன்னா 25,910 தான் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் இந்த வேவ் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ஆனதுக்கு, ரைஸ் செஷன் பிரேக் அவுட் ஆனதுக்கு இட் வில் கோ அப் டூ 25,910. ஓகே. ஸோ நாளைக்கான லெவல்ஸ் இதுதான். ஸோ இந்த லெவலுக்கு மேல ட்ரெண்ட் கிராக் ஆயிருக்கறனால, ஸோ அகைன் மார்க்கெட் இந்த இந்த லெவலுக்கு மேலேயே தான் ட்ரேட் ஆக வேண்டிய சான்சஸ் இருக்கு. அதுக்கான பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ் அப் டூ 25,910 தான் ஃபர்ஸ்ட் ஜோனா இருக்க போகுது. ஸோ மார்க்கெட் மறுபடியும் இந்த ஜோனுக்கு மேல கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஜோனா பார்த்தீங்கன்னா 26,200 வரைக்கும் போகலாம். அதன் பிறகு அகைன் மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் ஜோனா பார்த்தீங்கன்னா 26,300. ஓகே. ஸோ இதுதான் வந்து பை ட்ரெண்ட்ல இருக்கறனால, ஸோ அதுக்கான சாதகமான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சரிங்களா? ஸோ இப்போ ஒருவேள மார்க்கெட் 25,910க்கு மேல பிரேக் அவுட் நடந்தது. பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்ட் ஆயிட்டாலோ அல்லது ட்ரெண்ட் அகைன் கிராக் ஆயிட்டுனாலோ, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,550 பாசிபிலிட்டீஸ் ஆஃப் டவுன் மூவ் வந்து அகைன் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஜோன கொஞ்சம் மறுபடியும் கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. ஸோ இந்த ஜோன் மறுபடியும் கிராக் ஆச்சு, ஃபெயில்ட் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,550க்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஒருவேளை இந்த லெவலுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகுது, ட்ரெண்டுக்கு சாதகமா கிராக் ஆகுது அப்படின்னா, இட் வில் கோ அப் டூ 26,200 அண்ட் தென் 26,300. ஸோ இதுதான் நாளைக்கான ஜோன்ஸ். பார்ப்போம் மார்க்கெட் நாளைக்கு எந்த ஜோன்ல எப்படி ரியாக்ட் ஆகுது, அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறது நம்ம செக் பண்ணுவோம்.